ஜெய் ஸ்ரீராம். நீரின் மீதுள்ள படகினை கடும் காற்று அடித்துச் செல்வதைப் போல அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் நம் புலன்களில் ஏதேனும் ஒன்றின் மீது நம் மனம் ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஒரே ஒரு புலன் மனிதனின் அறிவை இழுத்துச் சென்றுவிடும். அத்தியாயம் 2, ஸ்லோகம் 67. பகவான் கிருஷ்ணர். நம்ம கோயிலுக்கு போகும்போது இந்த விஷயங்களை எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நம்மளோட புலன்களுக்கு எல்லாம் விருந்தளிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கோயில்கள்ல நடக்குங்க. நம்மளோட கண்களுக்கு விருந்தளிக்கிற மாதிரி ஆராதனைகளும் அபிஷேகங்களும் இருக்கும். நம்மளோட காதுகளுக்கு விருந்தளிக்கிற மாதிரி கோயில் மணி ஓசை இருக்குங்க. நம்மளோட சுவாசத்துக்கு விருந்தளிக்கிற மாதிரி கோயில்கள் இருக்கிற அந்த பூக்களுடைய மனமும் அந்த தூவங்களுடைய மனமும் இருக்கும். நம்மளோட நாவுக்கு விருந்தளிக்கிற மாதிரி கோயில் பிரசாதங்கள் இருக்கும். அந்த தொடுதல் உணர்வு, ஆராதனையை தொட்டு கும்பிடும் பொழுதும் கிரீடம் நம் தலையில் வைக்கும் பொழுதும் அந்த தொடுதல் உணர்வும் நமக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தா இருக்கும். இதெல்லாம் நம் புலன்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம கடவுளை வேண்டும் பொழுது நமக்கு நினைச்ச விஷயங்கள் நடக்கும். ஆனா பல நேரங்கள்ல நம்மள திசை திருப்பறக்கு கடும் காற்று அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருக்குங்க. ஆனா அந்த காற்று போற பாதையில நம்மளோட படகை போக விடாம நம்மளோட புலன்களை எல்லாம் சரி செய்து படகை சரியா ஓட்டினா மட்டும்தான் நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த விஷயம் நமக்கு நடக்கும். அதனால கடும் காற்றுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களோட புலன்களை ஒன்றிணைந்து உங்க வாழ்க்கை பாதையை தொடருங்க. ஜெய் ஸ்ரீராம்.